மரக்கடவுள் பகுதி 11. பகுதி 11 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 10 எபிசோட ஒரு சின்ன கதை சுருக்கம். ஒரு அத்திமர காட்டில் ஒரு குருகுலம் நடத்திட்டு வராங்க காஞ்சனகுப்தர் மற்றும் சாணேஸ்வரிங்கிற தம்பதி. இவங்களுக்கு ஒரு பையன் விஷ்ணுகுப்தன். அம்மா அப்பா மீது பெரிய மரியாதை, நல்ல புத்திமான். இவருடைய ஜாதக பிரகாரம் இவர் ஒரு மிகப்பெரிய அரசர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பல்வரிசையை பார்த்து, இவ்வளோ பல்வரிசை இருந்தால் நான் அரசராயிடுவேனா, என் அம்மா அப்பாவையே நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி, அப்படி ஆயிடக்கூடாது, அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தன் பல்வரிசையை தானே உடைச்சிடுறாரு. இருப்பினும் அவங்க அம்மா அப்பா ஒரு தீ விபத்தில் இறந்துடுறாங்க. இவருடைய அப்பாவான காஞ்சனகுப்தர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கட்டி காக்குறாரு. அது அத்திமலை ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அவர் இதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த தீ விபத்தை ஏற்படுது. சரி, ரகசியத்தை தெரிஞ்சுக்க நினச்சவர் புலிவேமு அப்படிங்கிற மன்னர். ஆனால் விஷ்ணுகுப்தன் புலிவேமுக்கு நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு முற்பட்ட பருப்பு சுவாமி, அவங்க பையன் சசாங்கன், சுபர்ணா, ஹைமவதி, சுபர்ணாவுடைய தம்பி ஆதர்ஷன், இவங்க எல்லாருமே பலிகடா ஆயிடுறாங்க. ஒரு சில சம்பவங்களால் விஷ்ணுகுப்தன் இப்போது கௌடில்யனாக இருக்கார். ஒரு சாதாரண அந்தன சிறுவனாக பாடம் படிச்சுட்டு அம்மா அப்பா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த விஷ்ணுகுப்தன் ஏன் கௌடில்யனாக மாறணும்? அவருக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. அந்த பொக்கிஷம் தேவ உடும்பர மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தின் ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதியை வச்சுட்டு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு? அந்த மரப்பகுதி மகாபத்மனந்தா அப்படிங்கிற ஒரு அரசர் குடும்பத்துக்கு தேவைப்படுது. தானநந்தா, பத்மாங்கி, இவங்களுக்கு தான் இந்த மரத்தின் சின்ன சின்ன குச்சிகள் தேவைப்படுது ஒரு யாகம் செய்யறதுக்காக. யாகம் எதுக்காக? அவங்க பசங்க பிபத்தநந்தன் மற்றும் துர்தராவின் உயிர் தப்பிச்சு, துர்தரா ஜாதகத்தில் இருக்கிற கெட்ட சகுனங்கள் எதுவும் அவன் நடக்காமல் அவன் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக. தேவ உடும்பர மரத்தின் சமத்துகளை வச்சு அஸ்வமேத யாகம் தன் தந்தை கேட்ட மாதிரி இவர் செய்து முடிச்சா இந்த தோஷமெல்லாம் நீங்கும்னு சொன்னது ஒரு பைராகி. ஆனால் அந்த பைராகி எச்சரிக்கையாக சொன்ன விஷயம், எந்த அந்தணரின் வேண்டுகோளையும் நீ இல்லைன்னு சொல்லிடாத அப்படிங்கிறது தான். ஆனால் தன்னுடைய ஒரு ஈகோன்னு வச்சுக்கலாமே, அதனால் வாசல் தேடி வந்து தனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன கௌடில்யனின் வாக்கு எதையுமே காது கொடுத்து கேளாமல் ஒரு சின்ன ஈகோ கிளாஷனால் கௌடில்யனைவே பகைச்சிக்கிட்டாரு. பகைச்சிக்கிட்ட மனுஷனுக்கு இனி தேவ உடும்பரம் சமைத்து கிடைக்க போகிறதில்ல. சரி, அந்த தேவ உடும்பரத்தை வச்சு இப்போது கௌடில்யனாக இருக்க விஷ்ணுகுப்தன் என்ன திட்டம் தீட்ட போகிறாரு அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்க கதைகள். இப்போது சமீபத்தில் கௌடில்யன் சந்தித்த ஒரு புதிய நபர் அபேயன் அப்படிங்கிற கதாபாத்திரம். ஸோ கதை பகுதி 11 கௌடில்யனும் அபேயனும் நண்பர்களாக போகிறாங்களா? அபேயன் யார் அப்படிங்கிறதுலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரியே முழு கதையை கேட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு இப்போ பகுதி 11க்குள்ளே போகலாம். சாப்பிட்டுட்டு இருந்த அபேயனை காவலர் துரத்திட்டு வர அந்த மூதாட்டி ரொம்ப சினம் கொண்டு விட்டாங்க. கல்வனோ கொலையாளியோ உணவு உண்ணும்போது ஒருவரை எழுப்பி விரட்டி கொண்டு சொல்வது நியாயமல்ல. காவலரிடம் கடிந்தால் அந்த கிழவி, உனது திருவாயை மூடிக்கொண்டு போ கிழவி, இல்லையேல் இராஜாங்க குற்றவாளிக்கு உணவளித்த உன்னையும் சிறையில் தள்ளுவோம். எச்சரிக்கை விடுத்தபடி அந்த காவலாளி அபேயனின் பின்னால் ஓடினான். அவர்கள் இருவரும் கண் பார்வையில் இருந்து மறைந்துவிட கௌடில்யன் நிதானமாக ஒரு காவலனை பார்த்து கேட்டான், யார் இந்த அபேயன்? உன்னை போன்ற ஒரு ஆணவக்காரன். மன்னரிடம் நீ அதிக பிரசங்கித்தனமாக உரையாற்றியது போல அவனும் அரச குடும்பத்தை அவமதித்தவன். அவன் கதிதான் உனக்கும். அவனை போன்று நீ பதுங்கி வாழப் போகின்றாய், இன்னொரு காவலன் கூறினான். இன்னும் சிறிது தொலைவு சென்றதும் அபேயனை விரட்டிச் சென்ற காவலன் தோல்வியுடன் திரும்பி வந்தான். எங்கோ மறைந்து விட்டான். அவனை நாம் பார்த்ததாக தலைமை காவலாளியிடம் சொல்லாதே, அவனை பிடிக்கவில்லை என்று நம்மை விரட்டுவார் என்றபடி கௌடில்யனை ஆத்திரத்துடன் பார்த்தான். இதோ பார், உன்னை நாட்டின் எல்லையை விட்டு விரட்டி அடிக்கிறோம். மீண்டும் மீண்டும் இங்கே வந்து அபேயனைப் போல எங்களுக்கு பிரச்சனை உண்டாக்காதே. வேறு எந்த நாட்டிற்காவது சென்று புத்தியுடன் பிழைத்துக்கொள். அந்த காவலனை கேலியுடன் பார்த்தான் கௌடில்யன். அப்படி போக மறுத்தால்
என்ன செய்வாய்? மீண்டும் உன்னை இந்த நாட்டின் எல்லையில் பார்த்தேன் என்றால் உனக்கு பரலோக பிராப்தி நிச்சயம். காவலன் சொன்னான். காவலனே, பெரிய படையுடன் நான் உன் நாட்டிற்கு வரப்போகிறேன். அப்போது பரலோகத்திற்கு போவோர் வரிசையில் நீயே முதலாக நிற்பாய். கௌடில்யன் சொல்ல அந்த காவலனுக்கு கோபத்திற்கு பதிலாக சிரிப்புதான் வந்தது. படையுடன் வரப்போகிறாயா? வானரப்படையா? இல்லை கோவேறு கழுதை படையா? இல்லை சிலந்தியின் நூலாம்படையா? காவலன் கேட்க மற்றவர்கள் சிரித்தனர். பின்னால் நின்ற காவலன் தனது ஈட்டியின் நுனியில் கௌடில்யனின் சிகையின் நுனியை பிணைத்துவிட்டு ஈட்டியை உயர்த்த, அதனால் கௌடில்யனுக்கு பின்னங்கழுத்தில் வலி ஏற்பட தன்னையும் மறந்து ஆ என்று கத்தினான். வலிக்கிறதா? நீ பேசிய பேச்சுக்களால் மன்னர் பெருமானின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். உன்னை துன்புறுத்தாமல் நாட்டை விட்டு விரட்டுகிறாரே என மகிழ்ச்சி கொள். இனியும் இந்த நாட்டிற்குள் கால் வைக்காதே என்று காவலர்கள் மகதத்தின் எல்லையில் இருந்த விரிஞ்சி காட்டினை அடைந்தார்கள். கௌடில்யனின் பிடரியில் கை வைத்த ஒரு காவலன் அவனை புல்தரையின் மீது தள்ளினான். ஒழிந்து போ பார்ப்பன பதரை. காவலர்கள் மீண்டும் வந்த வழியை திரும்பி பாராமல் நடக்க அவர்களையே குரோதத்துடன் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் கௌடில்யன். அத்திமலை தேவனே, உன் அருள் பெற்ற எனக்கு நிகழ்ந்த அபவாதங்களை பார்த்து கொண்டு நீ வாளாயிருந்தால் வசமா? பெற்றோரை இழந்து நிற்கதியாக இன்று இந்த விரிஞ்சிகாட்டில் கிடைக்கின்றேன். எனக்கு என்ன விதித்திருக்கின்றாயோ அது நடக்கட்டும். தனக்குள் முணுமுணுத்தபடி அந்த விரிஞ்சிகாட்டின் மரம் ஒன்றின் கீழ் அமர்ந்திருந்தான். யாரும் எதிர்பாராத நேரத்தில் புஷ்பபுரம் சென்று மாமரத்தின் அடியில் புதைக்கப்பட்டுள்ள தேவ உடும்பரம் அத்திமரத்தை எடுத்து கொண்டு வந்துவிட வேண்டும். தேவ உடும்பரம் இவனிடம் உள்ளவரை இவனை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. மனதினுள் யோசித்தபடியே அமர்ந்திருந்த கௌடில்யனின் செவிகள் ஒரு ஒளியினை உள்வாங்க அவனது சிந்தனை தடைப்பட்டது. செவிகளை திட்டிக்கொண்டான். காய்ந்த சருகுகள் மிதிபடும் ஒளி துல்லியமாக கேட்டது. விழியை கண்ணோரமாக கொண்டு நிறுத்தி பின்பாக பார்க்க முயன்றான் கௌடில்யன். மறையும் கதிரவனின் கிரணங்கள் காய்ந்த சருகுகளில் பிரதிபலிக்க அந்த சருகுகளின் மீது ஒரு கரிய நிழல் ஒடிந்த மரக்கிளை ஒன்றை ஏந்தியபடி தன்னை நோக்கி நகர்ந்து வருவதை கண்டான். சரியாக இவனது சிரசை அந்த மரக்கிளையினால் அந்த உருவம் தாக்க முற்பட்டபோது சடாரென்று வலப்புறமாக சரிந்து நிலத்தில் புரண்டான் கௌடில்யன். தாக்க வந்த உருவம் நிலை தடுமாறி சரிய கௌடில்யன் அவனது பின்புறமாக ஓடிச் சென்று அவனது முதுகில் தாவி ஏறி அவனது கழுத்தினை தனது இரு கைகளால் இறுக பிணைத்தான். அந்த உருவத்தின் முகம் அவனுக்கு புலப்படவில்லையே தவிர அவனது திரண்ட தோள்களும் புஜபலமும் அவன் ஒரு போர்வீரன் என்பதனை அவனுக்கு உணர்த்தியது. கௌடில்யனை உதறிவிட முயன்று முடியாமல் போக அவனை மரம் ஒன்றின் மீது மோதி அவனது பிடியை தளர்த்த நினைத்து அந்த உருவம் பின்பாகவே நகர அதன் எண்ணத்தை யூகித்த அவனது இடையின் இருபுறமும் பரவியிருந்த தனது கை கால்களை எடுத்து அவனது கால்களுடன் தனது கால்களை பிணைக்க அந்த உருவம் மீண்டும் தடுமாறி அதன் தலை பின்னோக்கி சரிய கௌடில்யன் சமயோசிதமாக தனது சிரசை அவனது முதுகில் புதைக்க அந்த உருவத்தின் தலை மரத்தில் மோத அந்த அதிர்ச்சியில் அந்த உருவம் அப்படியே நிலத்தில் விழுந்தது. விரைவாக அவனிடம் இருந்து நகர்ந்த கௌடில்யன் மூர்ச்சிருந்த அவனது முகத்தை நோக்கினான். அன்று மாலை காவலர்கள் புடைசூழ இவன் மகதத்தின் எல்லையை நோக்கி நடக்கையில் முதியவள் வீட்டு திண்ணையில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த காவலன் ஒருவனால் விரட்டப்பட்ட அந்த அபேயன்தான் அங்கே மயங்கி கிடந்தான். காட்டிலிருந்து புஷ்பபுரத்தை நோக்கி ஓடும் விரிஞ்சி நதி சப்தித்து கொண்டே ஓட அருகில் கிடந்த தென்னம்மட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனை நோக்கி விரைந்தான் கௌடில்யன். நுரைத்து சுழித்து ஓடிக்கொண்டிருந்த விரிஞ்சி ஆற்றிலிருந்து தென்னம்மட்டையில் நீரை நிரப்பிக்கொண்டு அபேயனை நோக்கி விரைந்தான். மூர்ஜித்து கிடந்த அவனது முகத்தில் நீரை அடிக்க அவனது முகத்தில் அசைவு. பிறகு மெதுவாக கண்களை திறந்து கௌடில்யனை வெறித்தான். வீரனே, எதற்காக என்னை தாக்க வந்தாய்? கௌடில்யன் கேட்டான். காவலாளிகளுடன் உன்னை பார்த்தேன். நீ அவர்களுக்கு தகவல் தெரிப்பவன் என்ற எண்ணத்தில் உன்னை தாக்க முற்பட்டேன். ஒரு குற்றவாளி மற்றொரு குற்றவாளியை காட்டிக் கொடுப்பானா என்ன? என்னை நாட்டை விட்டு விரட்டவே அந்த காவலாளிகள் அன்று என்னை அழைத்து வந்தார்கள். கௌடில்யன் கூறினான். நீ குற்றவாளியா? அபேயன் வியந்தான். உன்மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டது? கௌடில்யன் கேட்க அபேயன் வேதனையுடன் சிரித்தான். நான் நந்தவன காவலனாக அரண்மனையில் பணிபுரிந்தேன். எனது தாய் கீர்த்திமதி அந்தபுரத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்.
இளவரசி துர்தரா நந்தவனத்தில் ஊஞ்சல் ஆடிய பிறகு பழரசம் குடிப்பது வழக்கம். எனது தாய் பழரச கோப்பையை துர்தராவிடம் நீட்ட அவள் ஊஞ்சலை திடீரென்று வேகமாக ஆட்ட எனது தாய் நிலை தடுமாறி கீழே சாய்ந்தாள். அவளது முகத்தில் தனது பாதனைகளை வைத்து சிரித்த துர்தராவை பார்த்து எனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாய்ந்து சென்று அவளை பிடித்து அப்பால் தள்ளிவிட்டேன். ஊஞ்சலில் இருந்து விழுந்தவளுக்கு உடலில் சிராய்ப்புகள் ஏற்பட்டனவாம். மன்னரும் அரசியும் துடித்து போயினர். எனது தாயின் முகத்தில் குருதி பொங்கிக் கொண்டிருந்தது. அந்த அநீதியை கேட்பார் இல்லை. என்னை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார் மன்னர். அதன் பிறகு நாடோடியாக திரிகிறேன். வயிற்றை நிரப்புவதற்காக நாட்டிற்குள் மானம் கெட்டு வரவில்லை. எனது தாயை பார்க்கவே நான் வருகிறேன். அந்த மூதாட்டிக்கு என்னை தெரியும். அவ்வளவுதான். என்னை அழைத்து உணவு படைத்தால் அபயன் கூறி முடித்தான். ஏறக்குறைய உன் அனுபவத்தை ஒத்திருக்கிறது எனது கதையும். உன்னை போன்றே துர்தரா, விபத்தன், மன்னர், அமைச்சர் எல்லோராலும் அவமதிப்புக்கு உள்ளானேன். மன்னரை அவமதித்ததால் என்னை நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். எனது தலைவிதியை நொந்து இந்த விரிஞ்சுகாட்டிலில் அமர்ந்திருக்கிறேன். கௌடில்யனும் கூறி முடித்தான். அகம்பாவம் பிடித்த இந்த மன்னர் குடும்பத்தை மக்கள் எங்கனம் சகிக்கின்றனர்? கௌடில்யன் கேட்டான். யார் கூறினார் மக்கள் சகிக்கின்றனர் என்று? குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட என்னை அழைத்து ஒரு மூதாட்டி உணவு படைக்கிறாள் என்றால் மக்களின் மனநிலையை யூகித்துக் கொள்ளுங்கள். வரி மேல் வரி. தானநந்தாவை போன்று மக்கள் செல்வாக்கில்லாத மன்னனை இந்த உலகம் கண்டிராது. மாற்று மன்னர் கிடைத்தால் தானநந்தாவை தூக்கி எறிய மக்கள் சித்தமாக இருக்கின்றனர், அபேயன் கூறினான். கௌடில்யனுக்கு உடனேயே தான் மாமரத்தின் அருகே புதைத்து வைத்திருந்த தேவ உடும்பர மரத்தின் பாகம் நினைவில் வந்தது. அபேயா, இனி நாம் இருவரும் ஒன்றாக செயல்படுவோம். உன்னை இந்த மகதத்தின் தளபதியாக மாற்றிக் காட்டுகிறேன். அதற்கு முன்பாக நான் கோரும் உதவியை நீ செய்ய வேண்டும் என்று கூறிய கௌடில்யனை வியப்புடன் பார்த்தான் அபேயன். எலும்பும் தோளுமாக திகழும் இந்த வேதிய குமரன் போர் வீரனாக திரண்ட உடற்கட்டுடன் திகழும் இவனை நாட்டின் தளபதியாக மாற்றிக் காட்டி விடுவானாமே. இது என்ன புதுக்கதை? இவனை நையாண்டி செய்கிறானோ இந்த குமரன்? ஆனால் அவன் முகத்தில் ஏளனம் தெரியவில்லையே. தன்னம்பிக்கையும் உறுதியும் தான் தெரிகிறது. அதை அவன் கண்கள் கூட பிரதிபலிக்கிறது. அபேயன் அவனை வெறித்து பார்த்தான். அந்தன குமரனே, உனது பெயர் எனக்கு தெரியாது. நீ யார், எங்கிருந்து வருகிறாய் எனவும் எனக்கு தெரியாது. என் தாய் கீர்த்திமதியை தவிர எனக்கு சொந்தம் பந்தம் என யாரும் கிடையாது. நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு என்னிடம் நிறையவே உண்டு. அதற்கான போராட்டத்தை எப்படி துவக்குவது என தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். எந்த போராட்டத்திற்கும் சரியான வரைமுறை இருக்க வேண்டும். கல்வி அறிவு இல்லாத எனக்கு தேகபலம் மட்டுமே உண்டு. எனது தேகபலத்தை வழிநடத்த ஒரு சிந்தனையாளன் தேவை. அந்த சிந்தனையாளனாக நீ இருக்க சித்தமாக இருந்தால் எந்த போராட்டத்திற்கும் நான் தயார். அபேயன் கூறியதும் கௌடில்யன் முகமலர்ச்சியுடன் அவனை நோக்கினான். தக்ஷிணத்தில் இருக்கும் காஞ்சி என்கிற அத்தியூரில் இருந்து நான் வருகிறேன். எனது பெயர் கௌடில்யன். நீ வாளேந்துகிறாய், எனது ஆயுதம் யாககுண்டம். நீ வில் அம்பு ஏந்துகிறாய், எனது ஆயுதம் தர்பைக்கட்டு. நீ புஜபுல பராக்கிரமத்தால் எதிரிகளை சாய்ப்பாய், நான் எனது மதியூகத்தால் எதிரிகளின் சதிகளை முறியடிப்பேன், கௌடில்யன் கூறினான். கௌடில்யா, உன்னை பார்க்கும்போது மாபெரும் கல்வியாளனாக தெரிகிறது. இந்த நாட்டுக்கு விடிவு பிறக்குமா? மன்னன் தானநந்தா வீழ்வானா? உன்னுடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுகிறது? அபேயன் ஆவலுடன் கேட்டான். இதற்கு ஏன் ஜோதிடத்தை நாட வேண்டும் அபேயா? உனது பலமும் எனது அறிவும் போதும். தானநந்தாவின் குடும்பத்தை ஒழித்து கட்டலாம். அகம்பாவம் கொண்ட மன்னர் குடும்பம் அழிய வேண்டும் என்று நானும் நினைத்தேன். நீயும் நினைத்தாய். இன்று இருவரின் எண்ணமும் ஒன்றாக இணைந்தது. 2 மனங்கள் நாளை 4ஆக கூடும். நாளை மறுநாள் 4 8ஆக மாறும். இப்படியாக பட்டுப்பூச்சி முட்டையிடுவது போல எண்ணங்கள் கூடிக்கொண்டே போகும். புதிய எண்ணங்கள் தோன்றும். சிக்கி முக்கி கற்கள் உராய்வதால் எழும் தீப்பொறி ஒரு பெரிய அடைவினையே அழிப்பது போன்று ஒரு சிறு எண்ணம் வேள்வி தீயாக பரவி நாட்டில் பெரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கௌடில்யனின் சொற்களால் புதிய உத்வேகமும் என்ன எழுச்சியும் உண்டாக அபேயன் தனது இடையில் இருந்த வீர வாளை உருவி தலையின் மீதாக உயர்த்தினான். உனது புனித வேள்வியில் ஈடுபட நான் தயார், அபேயன் கூறினான். இடையில் இருக்கும் ஆயுதத்தை உடனடியாக நீ உயர்த்திவிட்டாய். எனது ஆயுதம் புஷ்பபுர நகரின் மையத்தில் உள்ள தாமரை தடாகத்தின் கரையில் உள்ள மாமரத்தின் அருகே உள்ளது.
உனது ஆயுதம் வில் அம்பு, எனது ஆயுதம் கூரிய அறிவு. உனது புஜபுல பராக்கிரமத்தினால் எதிரிகளை வீழ்த்துவாய். எனது தந்திரத்தாலும் மந்திரத்தாலும் எதிரிகளை சதிகளை முறியடிப்பேன் நான். நாம் இருவரும் சேர்ந்து தானநந்தனுக்கு மாற்றாக ஒரு மன்னரை கண்டுபிடிப்போம். கௌடில்யன் சொன்னான். அப்படி ஒரு மன்னரை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அபேயன் கேட்டான். அப்படி இயலவில்லை என்றால் நானே மன்னன், நீதான் தளபதி, கௌடில்யன் கூறினான். கௌடில்யா, புதிய ராஜ்யத்தை அமைக்க மதிபலம் தேகபலம் இருந்தால் மட்டும் போதாது. ராஜலட்சுமியை வசப்படுத்த கலைமகள் மற்றும் மலைமகளின் அருள் இருந்தால் மட்டும் போதுமா? திருமகளின் அருள் வேண்டுமே. படையை பெருக்கவும் மக்களை திரட்டவும் பொன் தேவையல்லவா? அபேயன் தனது ஐயத்தை வெளிப்படுத்தினான். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? புஷ்பபுரத்தின் மையத்தில் உள்ள தாமரை தடாகத்தின் கரையில் உள்ள மாமர மேடைக்கு போ. மேடை சுவற்றில் செம்மண் குழவினால் ஓம் என எழுதப்பட்டிருக்கும். அதன் நேர் எதிரே பூமியில் ஒரு துணி மூட்டையினை புதைத்திருக்கிறேன். அதை கொண்டு வா. பின்பு நமது திட்டத்தினை செயலாற்றுவோம், கௌடில்யன் கூறினான். அன்று இரவு அபேயன் புஷ்பபுரம் சென்று நடுநிசிக்கு உள்ளாக அந்த துணி மூட்டையுடன் திரும்பி வந்து கௌடில்யன் வசம் ஒப்படைத்தான். மூட்டையை பிரித்து உள்ளே இருந்த மாலவன் விக்கிரகத்தையும் தேவ உடும்பர மரத்துண்டையும் மரத்தின் கீழே வைத்தான். இதுவா உனது ஆயுதம்? அபேயனின் குரல் கேலியாக ஒலித்தது. நீ போர் புரிய தேகத்தை வளர்க்கிறாய், நான் சிந்தையை வளர்க்கிறேன். எனது செயல்கள் உனக்கு விந்தையாகத்தான் இருக்கும். சற்று பொறு என்றான் கௌடில்யன். தனது தந்தை காஞ்சனகுப்தர் ரசவாத சூத்திரத்தை போதித்தது நினைவுக்கு வந்தது. ஓமகுண்டத்தில் ரசவாதத்தை வரவழைத்து அதனை விழுங்கினால் புதையல்கள் இருக்கும் இடத்தை உணரலாமே. தானநந்தாவின் மீது போர் தொடுக்க புதையல்கள் தேவைப்படுகிறதே. தந்தை சொன்ன சூத்திரத்தை நினைவு கூர்ந்தான் கௌடில்யன். தனது தந்தையார் தமிழ் சுவடியில் போதித்திருந்த ரசவாத சூத்திரத்தை ஒரு கணம் உச்சரித்து பார்த்து கொண்டான். கற்களை தேடி எடுத்து குண்டம் அமைத்து அத்திமலை தேவனை அனுபவித்து ஓமகுண்டத்தில் வேள்வித்தீயை வளர்த்து ரசவாதம் சித்தியாகும் மந்திரங்களை ஜபிக்கத் தொடங்கினான் கௌடில்யன். அபேயனுக்கு இது புது அனுபவம். அந்த குளிருக்கு கௌடில்யன் முட்டிய யாக குண்டத்தி அவன் தேகத்திற்கு இதத்தினை தந்ததை தவிர அவனால் அந்த யாகத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள இயலவில்லை. எங்கேயாவது யாகம் செய்தால் புதையல் கிடைக்குமா? இந்த பிராமண சிறுவன் ஒரு வேலை பித்தனோ? தான் மன்னவனாவான் என்கிறானே, என்னை தளபதியாக்குவான் கூட என சொல்கிறான். பொழுது விடுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. பறவைகள் தங்கள் கூட்டில் இருந்து வெளிவந்து இறக்கைகளை படபடத்து கொண்டு கூவத் துவங்கிய வேளையில் திடீரென கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி ஜுவாலையில் பகுதி நிறைவடைந்தது. கதை பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பொன்னிறத்தில் தகதகத்து கொண்டிருந்தது. அபேயா, என்னை நம்ப மறுத்தாயே? பார், ரசமணி திரண்டு விட்டது. இதை நான் விழுங்கினேன் என்றால் பிறகு உலகில் உள்ள புதையல்களை என்னால் உணர முடியும் என்றபடி அக்னியில் திரண்ட ரசமணியை மட்டை ஒன்றினில் எடுத்து அப்படியே வாயில் போட்டு விழுங்கினான் கௌடில்யன். கொதித்து கொண்டிருந்த ரசமணி அவனது தொண்டைக்குழியில் இறங்கி அவனது நெஞ்சுக்குழி வெந்து போவதை அபேயனால் காண முடிந்தது. மறுநாள் சூரியன் தனது கிழக்கு வானில் புறப்பட்ட அதே நேரம் கௌடில்யனும் அபேயனுடன் புறப்பட்டான். புதையல்கள் உள்ள இடத்தை அவனால் இப்போது உணர முடியும். கருச்சான் குஞ்சுகள் கூடும் இடும் தோண்டிப்பார், புதையல் கிட்டும். குறி சொல்வது போல கௌடில்யன் சொல்ல அபேயன் வியப்புடன் இருபுறமும் பார்க்க ஒரு வேங்கை மரத்தடியில் இரு கருச்சான் குஞ்சுகள் கூடிக்கொண்டிருப்பதை கவனித்ததும் அவன் கண்கள் வியப்பினால் விரிந்தன. கௌடில்யன் அவனை திரும்பி நோக்கி கண்களை அசைக்க அபேயன் ஒரு கூரிய மரக்கிளையினால் அந்த வேங்கை மரத்தின் கீழே தோண்டத் துவங்கினான். அபேயனை மிகவும் சிரமப்படுத்தாமல் உடனடியாக 4-5 மண்பானைகள் தென்பட அவற்றை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தான். அவற்றின் மூடிகளை திறந்து பார்க்க எல்லாவற்றிலும் பொற்காசுகள் நிறைந்து கிடந்தன. பிரமிப்புடன் கௌடில்யனை திரும்பி பார்த்த அபேயனின் கண்கள் முழுவதும் மதிப்பு நிரம்பி காணப்பட்டது. தாமரை பொய்கையில் ஒரே தண்டில் 2 தாமரை மலர்கள் காணப்பட்டால் அந்த பொய்கையின் அடியில் புதையல் கிடைக்கும். அவ்வாறே இவர்கள் செல்லும் பாதையில் ஒரு தாமரை பொய்கை தென்பட அதில் உள்ள மலர்களை ஆராய்ந்தான் கௌடில்யன். ஒரே தண்டில் 2 மலர்கள் பூத்திருப்பதை கண்டதுமே அவனது கண்கள் அபேயனை நோக்கி சமிஞ்ஞை செய்ய அவன் நீரினுள் பாய்ந்தான். வெளியே வந்தபோது அவனது கரத்தில் துணி மூட்டைகள். பிரித்து பார்த்ததுமே வைர வைடூரிய குவியல்களை கண்டார்கள். அவர்களது பயணம்
தொடர்ந்தது. முள் உள்ள வாழை மரத்தை தேடு, அதன் அடியில் புதையல் கிட்டும். கௌடில்யன் சொல்ல உடனேயே அபயனின் கண்களில் முள் உள்ள வாழை மரம் ஒன்று கிட்டியது. அதன் கீழே உடனடியாக அபயன் தோன்றினான். தங்க பிரதிமைகள் ஒரு பாக்கு மர பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. என்று கௌடில்யன் சிரமத்துடன் பிரதிமை பெட்டியை வெளியே எடுக்க அபயன் அனாசியமாக அதனை தூக்கி தனது தோளில் வைத்து கொண்டான். கௌடில்யா, இன்றே நாம் தானநந்தாவை பதவி இறக்கி விடுவோம் போல இருக்கிறதே, அபயன் கூற கௌடில்யன் சிரித்தான். உச்சிவெயில் மரங்களின் ஊடே நுழைந்து இவர்களின் தலைமை பதம் பார்க்க வயிற்றில் பசி உண்டாக புதையல்களை தேடும் படலத்தை நிறுத்தி கொண்டு உண்பதற்கு கனிகள் கிடைக்குமா என இருவரும் தேடத் துவங்கினர். கௌடில்யா, புதையல்களுடன் இங்கேயே அமர்ந்திரு, நான் சென்று கனிகளை பறித்து வருகிறேன். அபயன் புறப்பட்டு செல்ல கௌடில்யன் ஆயாசத்துடன் மரத்தின் மீது சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டான். அப்போதுதான் அந்த குரல் கேட்டது. களவாடிய இந்த கயவனின் கைகளை வெட்டுங்கள். கம்பீரமான அந்த குரலை கேட்டு தனது கண்களை திறந்தான் கௌடில்யன். குரலா அது? வீர கர்ஜனையாக அல்லவா திகழ்ந்தது. அந்த விரிஞ்சிக்காட்டின் சிங்கம் ஏதாவது மனித மொழியை பேச கற்றுக்கொண்டு விட்டதா என்ன? வியப்புடன் கண்களை சுழலவிட்ட கௌடில்யன் இரவெல்லாம் ஹோமம் வளர்த்ததால் கண்கள் சிவந்து உறக்கத்தால் சுருங்கி இருந்த தனது நேத்திரங்களை அகழ விரித்து தான் சாய்ந்திருந்த மரத்திற்கு பின்பாக நோக்கினான். சற்று தொலைவில் விரிஞ்சி ஆற்றின் கரையில் பறந்து விரிந்திருந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் மேல் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் ஒரு அழகிய குமரன். தன்னை விட ஒரு 4-5 பிராயங்கள் சிறியவனாக இருக்கக்கூடும். ஒரு 18 வயது இருக்கலாம். மகத மன்னராகிய சந்தா கூறுகிறேன், இந்த கல்வனின் கையை வெட்டுங்கள் என்று உணர்ச்சியுடன் கூறினான் அந்த குமரன். அவனை சுற்றி 4-5 காட்டுவாசி சிறுவர்கள் நின்றிருந்தனர். சரி, காட்டுவாசி சிறுவர்கள் மன்னன் மற்றும் கல்வன் விளையாட்டினை ஆடுகின்றனர் போலும். கௌடில்யன் தன்னை மறந்து அந்த குமரனை கவனிக்க துவங்கினான். மிகவும் அழகாக இருந்தான் அந்த இளைஞன். கம்பீரமான முகம், அகன்ற விழிகள், அடர்த்தியான முடி, அதனை மேல் நோக்கி குவித்து வாழை நாரினால் முடிந்திருந்தான். கருத்த தேகம், 18 வயதில் அகன்று விருந்திருந்த தேகம், புஜங்கள் புடைத்து அவன் வலிமை மிக்கவன் என்பதை பறைசாற்றின. அவனையே உறுத்து நோக்கினான் கௌடில்யன். திடீரென்று அந்த வாலிபன் ஆவேசத்துடன் எழுந்தான். இந்த கல்வனின் கரத்தை நானே வெட்டுகிறேன் என்று தனது இடையில் இருந்த வாளை உருவி கல்வனாக நடித்த அந்த வாலிபனின் கையை சற்றும் எதிர்பார்த்திராத வகையில் வாளினால் தாக்க அந்த சிறுவனின் கரம் பிளவுண்டு குருதி பொங்கி பாயத் துவங்கியது. ஐயோ சந்தா, உண்மையிலேயே எனது கையை வெட்டிவிட்டாயே! அந்த சிறுவன் அலறியும்தான் சந்தா தன் நிலையினையே உணர்ந்தான். பதைபதைத்து போனான். என்னை மன்னித்து விடு பலபீமா, மன்னர் வேடம் தரித்து விட்டேன் என்கிற மிதப்பில் சற்றே உணர்ச்சி வசப்படுத்தி விட்டேன். இப்போது என்ன செய்வேன்? குருதி அதிகமாக வெளியேறுகிறதே. சந்தா, நீ ஓடிச் சென்று மூலிகைகளை பறித்து வா. சந்தா கூற சிந்தா என்கிற அந்த சிறுவன் ஓடிச் சென்றான். கௌடில்யனின் கை துணிமூட்டியை பற்றியது. அதில் இருந்த தேவ உடும்பர மரத்துண்டினை எடுத்துக்கொண்டு எழுந்த கௌடில்யன் சந்தாவை நோக்கி நடந்தான். கவலைப்படாதே குமரனே, என்னால் அந்த சிறுவனின் வெட்டு காயத்தை சரிபடுத்த முடியும். சற்றே விலகியிரு, எனக்கு சிறிது நீர் தேவைப்படுகிறது என கௌடில்யன் கூறினார். திடீரென அங்கே பிரசன்னமான கௌடில்யனை அனைவருமே வியப்புடன் பார்க்க அவன் நீர் கிட்பதை உணர்ந்த சந்தா உடனே தன்னிடம் வைத்திருந்த ஒரு மரக்குடுவை நீரை கௌடில்யனிடம் நீட்டினான். கௌடில்யன் பலபீமா என்கிற அந்த காட்டுவாசி சிறுவனின் வெட்டு காயத்தை நீரால் சுத்தம் செய்து பிறகு நீரில் தேவ உடும்பரத்தை குழைத்தான். செந்நிறத்தில் குழைவு உண்டாக அந்த குழைவினை அந்த வெட்டுக்காயத்தின் மீது பற்றாக அப்பினான் கௌடில்யன். அந்த சிறுவன் தனது கரத்தின் வலி உடனடியாக குறைந்து குளிர்ச்சியாக உணரத் துவங்கினான். அவனது முகத்தில் தோன்றிய மலர்ச்சியை கண்டு சந்தா வியப்புடன் கௌடில்யனை பார்க்க அரை நாழிகை கழித்து பலபீமாவின் கரத்தில் அடிபட்டிருந்த செந்நிற குழவை துடைத்தான் கௌடில்யன். என்ன ஆச்சரியம்! சந்தா அவனது கரத்தினை வெட்டியிருந்த அடையாளம் கூட இல்லை. வேதியரே, சமய சஞ்சீவியாக வந்து எங்கள் பலபீமாவை காப்பாற்றி தந்து விட்டீர். மன்னன் கல்வன் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தோம் நாங்கள். சற்றே உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் நான். அதனால் அவனது கையை வெட்டியே விட்டேன். வனவாசியே, மன்னர் பதவியில் அமர்பவன் உணர்ச்சி வசப்படலாமோ? பெற்ற மகனே குற்றம் செய்திருந்தாலும் நீதி தவறாமல் தீர்ப்பு கூற வேண்டாமோ? கௌடில்யன் கேட்டான். மன்னர் என்பான் மக்கள் ஊழியன். காட்டுவாசியான நாங்கள் மரம் வெட்டியும் மிருகங்களை வேட்டையாடியும் மூலிகைகளை பறித்தும் வாழ்க்கை நடத்துகிறோம்.
காய் கனி கீரை மூலிகைகளை புஷ்பபுரம் போன்ற பகுதிகளில் விற்க நாங்கள் பணியாட்களை அனுப்புகிறோம். அவர்களுக்கு நாங்கள் அஞ்சுகிறோமா என்ன? அதேபோல் மன்னரும் நீதி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய பணியால்தானே? சந்தா கேட்டான். நீ காட்டுவாசியாதலால் இங்கனம் பேசுகிறாய். அரண்மனையில் இருந்தால் இம்மாதிரி பேசுவாயா? கௌடில்யன் சந்தாவை ஆழமாக பார்த்து கேட்டான். வேதியரே, நீங்கள் சொல்வது விந்தையாக உள்ளது. அரண்மனை என்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாதவரா நீங்கள்? அரண் என்றாலே பாதுகாப்பு என்பதுதானே பொருள். மக்களுக்கு துன்பம் நேர்கையில் அவர்களது துயரை துடைத்து விடிவை ஏற்படுத்தும் மன்னன் வசிக்கும் இடம். அதனால் தானே அதற்கு அரண்மனை என பெயரிடப்பட்டது. அரண் தரும் இடம் அரண்மனை. சந்தா சொல்ல கௌடில்யரின் இதயம் துள்ளியது. அகம்பாவம் பிடித்த தானநந்தாவின் குடும்பம் மட்டும் இந்த காட்டுவாசியின் பேச்சை கேட்டிருந்தால் என்ன ஆகும்? சந்தா, அதுதான் உன் பெயரா? உனது பூர்வீகம் என்ன? வேதியரே, எனது பிறப்பில் மர்மம் பொதிந்திருக்கிறது. எனது தாய் என்னை ஈன்றதும் என்னை வேண்டாம் என தீர்மானித்து விட்டால் போலும். யாரோ ஒருவர் என்னை கொண்டு வந்து காட்டில் போட்டுவிட ஒரு காட்டுவாசி தம்பதிகளால் வளர்க்கப்பட்டேன். என்னை காட்டில் வந்து வீசி எறிந்த புண்ணியன் அந்த காட்டுவாசி தம்பதியிடம் ஒரே ஒரு தகவலை மட்டுமே கூறிவிட்டு சென்றாராம். எனது தாயின் பெயர் அமரா. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். காட்டுவாசிகளின் தலைவரான எனது தந்தை என்னை அன்பாக வளர்த்து என்னை வாலிபனாக்கி விட்டார். எனது மக்களும் என்னை அடுத்த தலைவராக அங்கீகரித்து விட்டனர். சந்தா கூற அவனையே உறுத்து பார்த்தான் கௌடில்யன். அவனையும் அறியாமல் அவனது கரம் தேவ உடும்பரத்தை இறுக பற்றியது. முதலில் தேவ உடும்பரம் கிடைத்தது. பிறகு தானநந்தாவின் அவமதிப்புக்கு உள்ளானான். உடனேயே அபேயன் என்கிற தளபதி கிடைத்தான். தொடர்ந்து புதையல்களும் கிடைத்தன. இறுதியில் இவனது புதிய சாம்ராஜ்யத்தை நடத்தி செல்ல ஒரு மன்னனும் கிடைத்துவிட்டான் போல. தான் மன்னராக பதவி ஏற்பதை விட இந்த சந்தாவை அரசனாக்கி அவனை தனது கட்டுப்பாட்டில் வைக்கலாமே. சந்தாவின் பெயரோடு விஷ்ணுகுப்தன் என்கிற தனது பெயரில் இருந்த குப்தனை சேர்த்து சந்திரகுப்தனாக அவனை அரியணையில் அமர்த்தலாமே. யோசனையுடன் அவன் நின்றபோதே தொலைவில் அபேயனின் குரல் கேட்டது. பகுதி 11 நிறைவடைந்தது. அடுத்த பகுதி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், காத்துக்கிட்டு இருங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஆன்மீகம் மர்மம் நிறைந்த கதைகள் கேட்க பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.